ஸோ ஹாய் ஆல். டுடே நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1/2/1884, அதாவது ஃபஸ்ட்டு February 1884 தான் பிஎல்ஐங்கிற ஒன்று வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு மேல் எம்ப்ளாயீஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1888 வந்து பிஎல்ஐ எக்ஸ்டெண்டட் டு மேல் எம்ப்ளாயீஸ் போத் பிஎன்டி டிபார்ட்மெண்ட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொண்டு வந்தாங்க. அண்ட் 1894 தான் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் February 1, 1984 பிஎல்ஐ வந்து ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. அப்புறம் March 24, 1995 ஆர்பிஎல்ஐ வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. அது வந்து யாரோட ரெக்கமெண்டேஷனில் அப்படின்னா மல்ஹோத்ரா கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் படி வந்துச்சு. அப்புறம் வந்து August 1, 1997 ஜாயின்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இதோட நேம் வந்து யுகல் சுரக்ஷா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து January 20, 2006 வந்து சைல்டு பாலிசி இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. ஸோ இந்த சைல்டு பாலிசியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பால் ஜீவன் பீமா யோஜனா அப்படி கூட சொல்லலாம், சரியா? அதுக்கப்புறம் April 28, 2011 போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ரூல்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்டான இயர்ஸ். ஸோ எல்லாருமே வந்து இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க, எப்போது எந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. நமக்கு ஆர்பிஎல்ஐ வந்து 1995 March 24, பிஎல்ஐ வந்து February 1, 1884, சரியா? அப்புறம் எலிஜிபிலிட்டி பார்க்குறோம் அப்படின்னா யாரெலாம் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இன்க்ளூடிங் மிலிட்ரி அஃபிஷியல்ஸ், சரியா? அப்புறம் லோக்கல் பாடிஸ், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ், இப்போ கான்ட்ராக்டாக வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க கூட எலிஜிபிள் தான். எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் வேலை பார்க்குற டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். ஆல் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், சொசைட்டிஸில் வேலை பார்க்குறவங்க வந்து எலிஜிபிள். ஜேர்னலிஸ்ட், மீடியா பர்சன்ஸ் இதுக்கு எலிஜிபிள். லாயர்ஸ், ஸ்டேட் பார் கவுன்சிலில் வேலை பார்க்குறவங்க எலிஜிபிள். அப்புறம் வந்து ரெகுலர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ வந்து டெம்பிள்லாம் வேலை பார்ப்பாங்கல்ல, ஸோ ரிலீஜியஸாக வேலை பார்க்குறவங்க, ஸோ ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எலிஜிபிள். நர்ஸ், பாராமெடிக்கல் ஸ்டாஃப், எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், பிஎஃப் கிராஜுவிட்டி கவர்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸ், பிஎஃப் கிராஜுவிட்டிலாம் வந்து பிடிப்பாங்கல்ல, ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் கம்பெனிஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாமே எலிஜிபிள் தான். ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் ஹேவிங் எ மினிமம் 10% ஸ்டாக் இன் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் அவங்களும் எலிஜிபிள் தான். இப்போ ப்ரொஃபஷனல் கேட்டகிரி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் கேட்டகிரினா யார்? டாக்டர், இன்ஜினியர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ஸ், ஆடிட்டர்ஸ், பேங்கர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ கம்ப்ளீட்டட் கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களும் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். பீப்புள் who lived in a rural areas with a particular emphasis on weaker sections and women workers. அதாவது ரூரல் சைடில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இதில் கவர் ஆகாத இந்த பிஎல்ஐயில் வந்து இதெல்லாமே பிஎல்ஐக்கு போடுறாங்க. ஸோ இதில் கவர் ஆகாதவங்க வந்து ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் போடலாம். அதாவது கம்மியாக படிச்சிருக்கிறவங்க வந்து ஆர்பிஎல்ஐ போடலாம். டிகிரிலாம் முடித்தவங்க வந்து பிஎல்ஐ போடலாம். படிக்காதவங்க வந்து ஆர்பிஎல்ஐ போடலாம். ஸ்கீம்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பிஎல்ஐயில் வந்து எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குது, ஆர்பிஎல்ஐயில் எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து வந்து பிஎல்ஐயில் வந்து ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் சுரக்ஷான்னு சொல்லுவோம். கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் வேதா, என்டோமெண்ட் அஷூரன்ஸ் சந்தோஷ், ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் சுமங்கல், ஜாயின்ட் லைஃப் அஷூரன்ஸ் வந்து யுகல் சுரக்ஷா. ஆர்பிஐயை பொறுத்த வரைக்கும் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் கிராம் சுரக்ஷா, கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் கிராம் ஸ்வேதா அண்ட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் வந்து கிராம் சந்தோஷ், ஏஇஏ வந்து கிராம் சுமங்கல், 10 years ஆர்பிஎல்ஐ கிராம் பிரியா. இதில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆர்பிஎல்ஐயில் வந்து கிராம் பிரியான்னு ஒன்று இருக்குது, பிஎல்ஐயில் கிடையாது. ஆனால் பிஎல்ஐயில் வந்து ஜாயின்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, அது வந்து ஆர்பிஎல்ஐயில் கிடையாது. இது ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு பாலிசி வந்து சைல்டு பாலிசி, பால் ஜீவன் பீமா, சரியா? இதில் ஒரு ஸ்கீம்லையும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போண்ணே.
இப்போ ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா லோ ப்ரீமியம் ஹை போனஸ் பாலிசி. மெச்சூரிட்டி பேயபிள் அட் 80 ஆர் டு தி நாமினி ஆர் லீகல் ஹையர் ஆன் டெத் கிளைம் விச் கம்ஸ் இயர்லியர். இப்போ ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 80 இயர்ஸ் வரைக்கும் அவங்க கட்டணும். ஒரு வேளை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நாமினியே அல்லது லீகல் ஹையருக்கு அவங்க வந்து அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஹோல் லைஃப் இன்சூரன்ஸை வந்து நம்ம நினச்சா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் என்டோமெண்ட் அஷூரன்ஸாக அன்டில் 59 இயர்ஸ். 59 இயர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இஏவாக மாற்றணும், அல்லது பிஃபோர் 1 இயர் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு முன்னாடி நம்ம இஏவாக மாற்றிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இஏனா என்டோமெண்ட் அஷூரன்ஸ், காமனாக எல்லாருமே நம்ம இஏ தான் வச்சுருப்போம். ஸோ அஷ்யூர்ட் பாலிசி வித் போனஸ், மெச்சூரிட்டி பேயபிள் டு தி இன்சூரன்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி பாலிசி டேம் ஆர் டு தி நாமினி லீகல் ஹையர் அப்பான் தி டெத் விச் எவர் இஸ் இயர்லியர். இந்த இஏ வந்து ஆரம்பிக்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் வந்து மெச்சூரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இயர் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மெச்சூரிட்டியே அமௌண்ட்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம், இன்சூரண்ட்டே வாங்கிக்கலாம். ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்கன்ற பட்சத்தில் அவங்களுடைய நாமினி அல்லது லீகல் ஹையர் வந்து அதை வந்து வாங்கிக்கலாம். கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் கன்வெர்ட் டு இஏ பாலிசி பிட்வீன் 5 to 6 இயர்ஸ். அதாவது கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க நினச்சா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இஏவாக அந்த பாலிசியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பிட்வீன் தி டேம் 5 to 6 இயர்ஸ். இஃப் நாட் இதை வந்து கன்வெர்ட் பண்ணலை அப்படின்னா இது வந்து எதாக கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னா ஹோல் லைஃப் இன்சூரன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ், இது வந்து மணி பேக் பாலிசின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பீரியாடிக் ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து 15 இயர்ஸ் பாலிசி இருக்குது, அதில் 20 இயர் பாலிசி இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ அதில் வந்து 3 இயர்ஸ், 6 இயர்ஸ், 9 இயர்ஸ், 12 இயர்ஸ் அண்ட் 15 இயர்ஸ். ஸோ இப்படி வந்து நமக்கு 5 பார்ட்டாக அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து பீரியாடிக் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். த பெய்டு அமௌண்ட் வில் பி நாட் கன்சிடர் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் கிளைம். ஸோ வந்து பெய்டான அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அந்த இன்சூரன்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா ஃபுல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டையும் போனஸையும் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து இருக்கிற பாலிசிலே லோவர் போனஸ் எதுக்கு அப்படி கேட்டாங்க அப்படின்னா அது வந்து ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஜாயின்ட் லைஃப் இன்சூரன்ஸ். ஜாயின்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பிஎல்ஐயில் மட்டும்தான் நம்ம போட முடியும். ஸோ அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒருத்தங்களுக்கு வந்து ப்ரீமியம் பே பண்ணால் போதும், 2 பேருக்குமே இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆயிரும். ஸோ அதுதான் ஜாயின்ட் லைஃப் இன்சூரன்ஸ். த ஸ்பவுஸ் ஷுட் ஹாவ் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் அண்ட் டு பி இல்லிட்ரேட். அவங்க படித்தவங்களாகவும் அண்ட் ஸ்டாண்டர்டான ஏஜ் ப்ரூஃப் அவங்க இருக்கணும். அவங்களுக்கு 1 premium is enough for both spouse life cover. அதான் ஒருத்தருக்கு வந்து ப்ரீமியம் கொடுத்தாலே போதும், அது போத் 2 பேருக்குமே பொருந்தும். ஸோ டெத் பெனிஃபிட்ஸ் ஆர் பெய்டு டு தி சர்வைவிங் ஸ்பவுஸ். இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சர்வைவிங் ஸ்பவுஸுக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பாலிசி டேர்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 to 20 இயர்ஸ். ஆன் மெச்சூரிட்டி த எல்டர்ஸ் ஏஜ் ஷுட் நாட் ஹேவ் எக்ஸீட் 60 இயர்ஸ். சரியா? அப்புறம் வந்து பால் ஜீவன் பீமா. ஸோ பிஹாஃப் ஆஃப் தி சில்ட்ரன் பாலிசி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ மெயினான பேரண்ட்டுக்கு ஒரு பாலிசி இருக்கணும். அந்த பாலிசியானது என்னவாக இருக்கணும் அப்படின்னா இஏவாக இருக்கலாம், அல்லது ஹோல் லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம், அல்லது கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம். இதோட சம் அஷ்யூர்ட் வந்து 3 lakhsக்குள்ளே தான் இருக்க முடியும். அதாவது சம் அஷ்யூர்ட்னா என்ன, நம்ம போடுற வேல்யூ வந்து 3 lakhs தான் இருக்கணும், அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ ஒன்லி 1 child பாலிசி ஃபார் 1 parent பாலிசி. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒய்ஃபுக்கு பாலிசி இருக்குது, ஏதாவது போஸ்டலில் வந்து ஏதோ ஒரு பாலிசி பிஎல்ஐயில் இருக்குது அப்படின்னா அவங்க பிள்ளைக்கு வந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் இதே இது 2 பேர் பேரண்ட்டுக்குமே வந்து லைஃப் இன்சூரன்ஸ் இல்லைங்கும்போது பிள்ளைங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ பிள்ளைங்களுக்கு ஓப்பன் பண்ணணுன்னா பேரண்ட்டுக்கு கட்டாயம் ஒன்று இருக்கணும். ஸோ இப்போ 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட பாலிசிக்கு வந்து ஒரு பாப்பாவும் இன்னொரு ஒய்ஃபோடைய பாலிசிக்கு இன்னொரு பாப்பாவும் போட்டுக்கலாம். ஸோ 2 பாப்பாவுக்கு கவர் ஆகும். இந்த பேரண்ட் பாசஸ் அவே, ஒரு வேளை 2 பேரில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளை வந்து அவளோட மெச்சூரிட்டி ஆகிற வயசில் எடுத்துக்கலாம், ஆனால் ப்ரீமியம் பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோடைய முக்கியமான ஒரு பாயிண்ட். த பேரண்ட் பாசஸ் அவே, த சைல்டு வில் ரிசீவ் எ மெச்சூரிட்டி கிளைம் வித் போனஸ் அப்பான் த பாலிசி டேம் கம்ப்ளீஷன் வித்தவுட் எனி ப்ரீமியம் பேமெண்ட்ஸ் நெசசரி. இன் கேஸ் ஆஃப் டெத், பிள்ளைங்க இறந்துட்டாங்கன்னா பேரண்ட்டும் உடனே வாங்கிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பேரண்ட் இறந்துட்டாங்கும்போது அந்த பிள்ளைங்க மெச்சூரிட்டி அந்த டேர்ம் பாலிசி முடிகிற டேர்ம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் 2 பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் வந்துட்டு
கிராம் பிரியா பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 10 years RPLI மணி பேக் பாலிசி. ஸோ த பெய்டு அமௌண்ட் வில் நாட் பி கன்சிடர் இன் கேஸ் ஆஃப் டெத்து கிளைம். ஸோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கங்கும்போது அது வந்து நமக்கு எப்படின்னா பார்ட்டாக நமக்கு பே பண்ணுவோம். ஸோ அந்த பார்ட்டாக நமக்கு வந்து மணி கிடைக்கும்போது ஒருவேளை அதுக்கு இடையிலேயே அந்த பாலிசி டேம்குள்ளேயே ஒருத்தங்க இறந்துட்டாங்க பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டே கொடுத்துருவாங்க. ஸோ ஃபுல் மெச்சூரிட்டி வித் போனஸ் வில் பி எலிஜிபிள் ஃபார் நாமினி ஆர் லீகல் ஹையர். அப்புறம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சம் அஷ்யூர்டு இன் ஜென்ரல் வந்து இப்போ PLI RPLI இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ PLI RPLIயில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வந்து நம்ம போட முடியும் அப்படின்னா PLIயில் 20,000 50 lakhs வரைக்கும் நம்ம போடலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000. அண்ட் RPLIயில் பார்த்தோம் அப்படின்னா 10,000 10 லட்சம் வரைக்கும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5,000 கொடுத்துருக்காங்க. சரியா? இது ரெண்டுத்துலேயுமே இப்போ ஒருத்தவங்க வந்து PLIயும் வச்சுருக்காங்க RPLIயும் வச்சுருக்காங்கங்கும்போது ரெண்டுத்தோட அமௌண்ட்டே டோட்டல் வேல்யூ எவ்வளோ வரணும் அப்படின்னா 50 lakhsக்குள்ளே தான் வரணும், அதுக்கு மேலே போட முடியாது. ஸோ ஏஜ் அப் டு 40 years அவங்க வந்து எவ்வளோ வச்சுருக்கலாம் அப்படின்னா சம் அஷ்யூர்டு வந்து எவ்வளோ இருக்கணும்னா 10 times annual income subjected to maximum 50 lakhs. இதே இது ஏஜ் பியாண்ட் 40 yearsனால் 7 times ஆஃப் annual income. இதே இது சைல்டு பாலிசினா மினிமம் 20,000 மேக்ஸிமம் 3 lakhs வரைக்கும். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் எப்போலாம் ஓப்பன் பண்ணலாம். சைல்டு பாலிசி அப்படின்னா பிள்ளைங்களோட ஏஜ் வந்து 5லேருந்து 20க்குள்ளே இருக்கணும். பேரண்ட்டோட ஏஜ் வந்து பிலோ 45 years இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஹஸ்பண்டோட வயசு 40 வயசு, குழந்தையோட வயசு 6 வயசு, அப்போ அவங்க எலிஜிபிள். இதே இது குழந்தையோட வயசு 6 வயசு ஆனால் அந்த ஹஸ்பண்டோட வயசோ அல்லது அந்த ஒய்ஃபோட வயசோ 45 தாண்டி இருந்தது அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ பிலோ தி 45 years தான் அவங்க வந்து சைல்டு பாலிசி வந்து எடுக்க முடியும். அண்ட் சைல்டு பாலிசியில் என்ன பார்த்தோம், நம்ம ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபுக்கு வந்து மெயினாக ஒரு பாலிசி இருக்கணும், அதாவது என்டோமெண்ட் அஷூரன்ஸோ அல்லது கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸோ அல்லது ஹோல் லைஃப் அஷூரன்ஸோ அவங்க வச்சுருக்கணும். ஸோ ஒரு ஸ்கீமுக்கும் என்னென்ன ஏஜ் லிமிட் இருக்குதுன்னு பார்ப்போமா? ஸோ இதுதான் அந்த சார்ட். ஸோ ஏஜ் லிமிட்டை பார்த்தோன்னா PLI அண்ட் RPLIக்கு தனித்தனியாக கொடுத்துருப்போம். இப்போ ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா 19 to 55 years வரைக்கும். இதே இது EAன்னா 19 to 55. RPLIக்கும் அதே ஏஜ் தான். கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் அப்படின்னா PLIக்கு வந்து 19 to 50, RPLIக்கு 19 to 45. ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ்னால் அது ரெண்டாக பிரிக்கலாம், 20 years ஸ்கீம் 15 years ஸ்கீம். ஸோ 20 years ஸ்கீமில் வந்து 19 to 40, 15 years ஸ்கீமில் வந்து 19 to 45. சரியா? 10 year RPLI நமக்கு தெரியும், RPLI மட்டும்தான், அது வந்து PLIயில் வராது. ஸோ அவங்களோட ஏஜ் வந்து 20 to 45 வரைக்கும் இருக்கலாம். ஜாயின்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா 21லேருந்து 45 வரைக்கும் இருக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட வயசு வந்து 21லேருந்து 45க்குள்ளே இருக்கலாம். ஸோ சீசிங் இயர் எவ்வளோ நாள் வரைக்கும் ப்ரீமியம் கட்டணும் அப்படிங்கும்போது ஹோல் லைஃப் இன்சூரன்ஸில் 55, 58, 60 அந்த ஏஜில் எடுத்துக்கலாம். EAன்னா 35 வரைக்கும் பாலிசி போடலாம், 40, 45, 50, 55, 58, 60. இதை நம்ம எப்போ முடிவு பண்ணணும்னா நம்ம பாலிசி ஆரம்பிக்கும் போது நம்ம தான் முடிவு பண்ணணும். கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்னால் கன்வெர்ட் பண்ணுறது வந்து 35, 40 கன்வெர்ட்டட் அப்படின்னா 35, 40, 45, 50, 55, 58, 60 EAவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இதில் எடுத்துக்கலாம். ஒருவேளை கன்வெர்ட் ஆகாத பட்சத்தில் 50, 55, 58, 60ல் தான் எடுக்க முடியும். அண்ட் ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் வந்து சொன்ன மாதிரியே 20 years ஸ்கீமு அண்ட் 15 years ஸ்கீம். ஸோ அது வரைக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 10 years RPLIனா 10 வருஷம் கட்டணும். ஜாயின்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 5 to 20 yearsக்குள்ளே தான் அந்த ஸ்கீமை வந்து போட முடியும். இதே இது பால் ஜீவன் பீமாவில் சைல்டு பாலிசியில் வந்து 80 to 25 சைல்டு ஏஜ் இருக்கணும். இட் ஷுட் பி வித்தின் த டேர்ம் ஆஃப் பேரண்ட் பாலிசி டேர்ம்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ஹோல் ரேட்டுன்னு பார்த்தோன்னா 1000 rupeesக்கு பார்க்குறோம் அப்படின்னா PLIயில் வந்து ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் 76 rupees வரும் ஒரு வருஷத்துக்கு. EAன்னா 52, AEAன்னா 48, RPLIயில் 60 rupees, 48 and 45. அந்த ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் வந்து கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பிஃபோர் தி கன்வர்ஷனுக்கும் இது வந்து ஓகே ஆகும். அண்ட் EAல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாயின்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் பால் ஜீவன் பீமா மூணுத்துக்குமே இந்த அமௌண்ட்டு தான் போனஸ் ரேட். அண்ட் கிராம் பிரியாக்கும்
ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ்க்கும் சேம் போனஸ் ரேட். டெர்மினல் போனஸ் அப்படின்னா ₹20 சம் அஷ்யூர்ட் ₹20 ஆர் சம் அஷ்யூர்ட் 1 lakh ஃபார் 20 years மோர் தென் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் அண்ட் இஏ பாலிசிஸ். மேக்ஸிமம் ₹1000 வரைக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து சம் அஷ்யூர்ட் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. சம் அஷ்யூர்ட் 1 lakh மேலே எடுத்திருக்காங்க. 20 years டேர்ம் வருது, அதாவது அதுக்கு மேலே வருதுங்கும்போது அவங்களுக்கு வந்து இயர்லி வந்து கொடுப்பாங்க போனஸ் ரேட். ஸோ மேக்ஸிமம் 1000 வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இந்த டெர்மினல் போனஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் தான். ஸோ இது வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது தான் கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க லோன் அப்ளை பண்ணும்போதோ சரண்டர் பண்ணும்போதோ இது வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஏஇஏல வந்து 20 வருஷம் அண்ட் 15 வருஷம் இருக்கா. ஸோ அதை வந்து நம்ம எண்ட் ஆஃப் தி 4 yearsல எடுத்துக்கலாம். 15 years பாலிசியில் எண்ட் ஆஃப் தி 3 yearsல எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 20% ஆஃப் சம் அஷ்யூர்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதே இது வந்து 8 years எண்ட் ஆஃப் 8 years அண்ட் 15 year பாலிசியில் எண்ட் ஆஃப் 6 yearல 20% எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் 4, 8, 12, 16, 20 அந்த மாதிரி எண்ட் ஆஃப் தி இயர்ஸில் இது எடுத்துக்கலாம். இதே இது 15 year பாலிசினா 3, 6, 9, 12, 15ல் எடுத்துக்கலாம். ஸோ கடைசி இயர் மட்டும் 40% சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் டோட்டல் போனஸ். இதே இது வந்து கிராம் பிரியாவில் வந்து 10 year பாலிசியில் ஸோ 4, 7, 10 எண்ட் ஆஃப் தி 4, 7, 10ன்றதில் எடுத்துக்கலாம். 20%, 20%, 60% ப்ளஸ் டோட்டல் போனஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா. நெக்ஸ்ட்டில் வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன மாதிரி ப்ரூஃப் வேணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.